சென்னையில் கடந்த 40 நாட்களில் 50,000க்கும் மேற்பட்ட நாய்களுக்கு ராபிஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெபர்சன். வணக்கம் ஜெபர்சன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. சென்னையில் தெருநாய்களால் பல்வேறு இன்னல்கள் ஏற்படுவதாகவும், தெருநாய் கடித்து குதறுவதில் தொடர்ந்து பலர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறி வந்த நிலையில்தான் இதை கட்டுப்படுத்துவதற்காக மாநகராட்சி பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தது. இந்த நிலையில்தான் தெருநாய்களுக்கு ராபிஸ் தடுப்பூசி போடக்கூடிய திட்டத்தை கடந்த 9ஆம் தேதி தொடங்கி இந்த திட்டமானது நடைபெற்று வருகிறது. இதில் கடந்த 40 நாட்களில் மட்டும் 50,000த்திற்கும் மேற்பட்ட தெருநாய்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டிருப்பதாக மாநகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மண்டலம் வாரியாக 15 மண்டலங்களிலும் தினந்தோறும் முகாம்கள் நடத்தி அந்த முகாம்கள்ல செல்ல பிராணிகளாக வீட்டில் வளர்த்தக்கூடிய நாய்கள், அதே போல தெருநாய்களையும் ஒன்றின் பின் ஒன்றாக கண்டறிந்து அந்த நாய்களுக்கு தடுப்பூசி போடுவதோடு அந்த நாய்க்கு தடுப்பூசி போட்ட பின்னர் அதற்காக தடுப்பூசி போட்டதற்கான அடையாள மையம் வைக்கக்கூடிய பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த தடுப்பூசி போடக்கூடிய பணி மக்கள் மத்தியில வரவேற்பு பெற்றதை தொடர்ந்து இது மேலும் 1,80,000 நாய்கள் ஒட்டுமொத்தமாக சென்னையில் இருப்பதாக அடையாளம் கண்டிருக்கக்கூடிய அதிகாரிகள் அனைத்து நாய்களுக்கும் இந்த தடுப்பூசியை போடக்கூடிய பணியை முன்னெடுத்து வருகிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.